தமிழ்நேரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் ஆதரவாளர் நாஞ்சில் கோலப்பன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். 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 மீண்டும் அந்த இரட்டை இலை வழக்கு தொடர்பானது மறுபடியுமே பரபரப்பாக அரசியல் களத்தில் பேசப்பட்டுட்டு இருக்கு. இபிஎஸ்னுடைய அதிகாரத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன முடிவு பண்ணிரு ஒரேடியாக இபிஎஸோட பயங்கரமாக டார்ச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன நடக்குது ஆக்சுவலாக? டார்ச்சர்லாம் இல்லைங்க. அவர் ஒரு குறுக்கோளியில் அந்த ரெட்டையிலை கைப்பற்றி வச்சிருக்காரு. இந்த குறுக்கோளியில் வர்றதுனால தொண்டர்களும் மக்களும் விரக்தியில் இருக்காங்க அவர் மேலே. அவர் நேர்வழியில் இந்த ரெட்டையிலையை கைப்பற்றி இருந்தார்னா அவரை மதிக்கிற தலைவராக இருப்பார். அவர் குறுக்கோளியில் சில இடையூறுகளெல்லாம் பண்ணி இந்த கழகத்தை ஒரு சீர்குலைத்து ஆட்சிக்கும் வரவிட முடியாமல் தடைகள்லாம் படவிட்ட மாதிரி நிறைய தோல்விகள் எல்லாம் கொடுத்து வந்ததுனால மக்கள் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் மீதும் அவர் ஒரு அதிருப்தியில் இருக்கார். அவர் மேலே ஒரு கனமான அதிருப்தியில் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தலைவரும் அம்மாவுடைய நினைவு ஆண்டு காலத்தில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அந்த மாதத்தில் அந்த சூரியமூர்த்திங்கிற போட்ட வழக்க அதே நீதிமன்றம், எந்த நீதிமன்றம் பொதுக்குழு செல்லும் என்றால் பொதுக்குழு தீர்மானம் செல்லும்ன மாதிரி தான் கொடுத்தாங்க. எந்த பொதுக்குழுமே யாரும் படிக்கல. அந்த பொதுக்குழு ஒருங்கிணைப்பாளரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவாங்கிறதும் எந்த நீதிமன்றமும் கேட்கல. அதெல்லாம் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும்போது இந்த நீதியரசர் இதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிவிட்டார். இதுவரைக்கும் தேர்தல் ஆணையமும் எதுக்குள்ளேயும் வரல. இந்த இடைக்காலம்லாம் போகும்போது கூட தேர்தல் ஆணையத்தை எந்த கோர்ட்டிலுமே என்கொயரி பண்ணலை. இப்போ தான் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால் முறைப்படியான வெற்றிகள் கிடைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். பட் ஆனால் இதில் என்ன சார், அவங்களுக்கு ஒரு நெருக்கடியானது, அவருக்கு பதவியை அதில் அதிகாரத்தை குறைக்கணுங்கிறத சொல்லும்போது அப்போ ஒரு சின்னத்தையே முடக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தானே இங்கே வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. சின்னம் ஏற்கனவே முடக்கப்பட்ட சின்னம். இப்போ அவங்க 2016 இல்லைங்க, 2016-17 புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னால இந்த சின்னம் ஈரோடு ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு சின்னம் முடக்கப்பட்டது. இரட்டை மின் விளக்கு தொப்பியெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. அதை மீட்டு திரும்பியும் தன்னுடைய உரிமைக்காக போராடி புரட்சி தலைவி அம்மா அணி அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன் வகையரா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் இரட்டை இலை சின்னமும் அங்கீகாரத்தையும் தேர்தல் ஆணையம் வழங்கப்பட்டது. அங்கே எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் சீன்லே கிடையாது. அன்னைக்கு திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தான் பிரச்சனை. இப்போ அவர்கிட்ட தானே இருக்குன்னு சொல்றாரு எல்லாமே. அதாவது எப்படி சொல்லுவாங்க, நல்லவன் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டோம், அவன் வீட்டில் இருக்கிறத தூக்கிட்டு வெளியில் போய் வச்சுட்டு ஏன் பொருள்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? பட் பொருள் இப்போ அவங்கள்ட்ட தானே இருக்கு. பொருள் இருக்கு. அந்த பொருளுக்கு உரியவர் யாருங்கிறத சொல்ல வேண்டிய இடம் தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும். அதுக்காக தான் அந்த வழக்கு. அந்த பொருளுக்கு பாத்தியப்பட்டவர்கள் யாரு, உரிமை கொண்டாட வேண்டியவர்கள் யாரு? தான் ஒருவர் இல்லை. இது எடப்பாடி பழனிசாமியோட சொந்த கட்சி கிடையாது. இது 1.5 கோடி தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட, தலைவர் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தொண்டனின் கட்சி. இந்த கட்சியில் ₹1 கொடுத்து உறுப்பினர் சீட்டு வாங்குறவனுக்கும் இந்த கட்சி சின்னத்துக்கும் கொடிக்கும் உரிமை உண்டு. அவரை நீக்கிறதுக்கோ அவரை தள்ளி வச்சு சொல்றதுக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கொடி பிடிக்க கூடாதுன்னு சொல்லி எந்த தொண்டனுக்கும் உரிமை வேணும்னா உன்னுடைய அமைப்புக்குள்ளாடி நீ பதவி போடாமல் இருக்கலாம். அவரை இங்கே ஒதுக்கி வைக்கலாம் ஒழிய அவரு கரவேட்டி கட்டலாம். எந்த தொண்டனுமே ஒருத்தர், நான் எம்ஜிஆர் ரசிகர்னா அவன் கையில் பச்சை குத்தி இருப்பான், கொடியை போட்டிருப்பான், மார்பில் கொடியை போட்டிருப்பான், ரெட்டையில சின்னத்தை வரைஞ்சிருப்பான். இதெல்லாம் நீங்கள் என்ன செய்வீங்க? அவனை நீங்கள் இந்த கட்சிக்குள்ளே கிடையாது வெளியில் போய் சொல்லிட்டு என்ன செய்வீங்க? பட் ஆனால் சார், இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு தேர்தல் ஆணையம் ஏன்னா இப்போ ஈரோடு மறுபடியும் ரீஎலெக்ஷன் வரப்போகுது, அவர்கள் இறந்ததுனால இப்போ திருப்பி வரப்போகுதுங்கிறப்போ நீங்கள் சின்னத்தையும் முடக்குறீங்க அப்படிங்கிறப்போ அப்போ அதிமுகங்கிற ஒரு பேரே அந்த இடைத்தேர்தலில் இல்லாமல் போயிடும் இல்லையா? அது ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை தானே. சின்னத்தை முடக்கலை. சின்னத்தை முடக்கணும்னு நினச்சிருந்தா ஈரோடு கிழக்கு தொகுதியிலே அன்னைக்கே முடக்கிடலாம். இல்ல இப்ப தேர்தல் ஆணையம் ஒருவேளை முடக்கலாம் இல்ல. இப்ப ஒருவேளை பேசப்படுற ஒரு சிலர் சொல்றாங்க நெருக்கடி வந்ததுன்னா. நான் சொல்றது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கருத்து சின்னத்தை முடக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு அந்த சின்னத்தை மீட்டெடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான், எடப்பாடி பழனிசாமி அல்ல. அந்த சின்னம் திரும்பி முடக்கிடக்கூடாதுங்கிறதுனால தான் எல்லா வழியும் தாங்கிக்கிட்டாரு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிற்க வேண்டான்னு ஒதுக்கும் போது வாபஸ் வாங்கிட்டாரு.
பெங்களூர்லேயும் அதே மாதிரி வாபஸ் வாங்கிட்டாரு. எங்கேயுமே அவர் இது பண்ணிக்கல. கழிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் வந்து எங்கேயுமே கேண்டிடேட் விடலை. ஒருங்கிணைப்பாளராக அவர் கேண்டிடேட் விட்டுருந்தால், இப்போ அண்ணன் புகழேந்தியை சொல்கிற மாதிரி 10 பேரை விட்டுருந்தா சின்ன முடக்கப்பட்டிருக்கும். நான் எங்கேயுமே பண்ணலை. ஏன்னு கேட்டால், இவர் தன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவர். எடப்பாடி பழனிசாமின்னா கரும்பு தோட்டத்தின் இரும்பு மனிதர், அது இதுன்னு புகழாரம் பண்ணி எந்த பதவி வகிக்கக்கூடாதுன்னு பொதுக்குழு தீர்மானப்பட்டதோ, புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நிரந்தரமான பொதுச் செயலாளர் பதவி இன்னும் வழங்கப்பட்டதோ, அதே பதவியை அபகரிச்சுக்கிட்டோம். அதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த முதல்வர் இருக்கையில் உட்கார்ந்து இருந்தோம். தன்னை ஒரு ஆளுமை மிக்க தலைவர், நான் தான் அடுத்த அதிமுக தலைவர் சொன்னதுனால உனக்கிட்டே ரெட்டையிலையை கொடுத்தாரு, உனக்கிட்டே கட்சி கொடியும் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்து உன்னை தேர்தலில் நிற்க வச்சு பார்த்தார். கடைசியில் பரிசு என்ன கிடைச்சது? தோல்வி. 40 தொகுதி தோல்வி. நல்லா புரிஞ்சிருங்க. அண்ணனோட இணைஞ்சிருக்கும் போது அது ஒரு தொகுதியாவது கிடைச்சது. இப்போ 40 முடிஞ்சு சட்டமன்றத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 234 சட்டமன்றத்தில் 8 சட்டமன்ற தொகுதி தான் வெற்றி பெற முடிஞ்சது. மற்ற சட்டமன்ற தொகுதிகள் தோல்வி. அப்போ எல்லாமே அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ மக்களும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமியை நம்பினா நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த கட்சி சின்னமும் எடப்பாடிக்கிட்ட இருந்தால் இன்னும் படுதோல்வி ஆகி போகும். அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, சொல்லி திருந்தா புரியாது, பட்டு திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, பட்டு திருந்த வச்சாச்சு பழனிசாமியை. இனிமேலாவது அவர் தார்மீக பொறுப்பெடுத்து இந்த தோல்விக்கெல்லாம் நான் பொறுப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் பதவி விலகணும். பட் இப்போ 2 பேருமே இந்த மாதிரி பண்றப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க? இடைத்தேர்தல் வரப்ப நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். சொல்லதான் நானே வரேன். அதாவது பதவி விலகணும். இந்த கட்சி நல்லா இருக்கணும், இந்த சின்னம் முடங்கிடக்கூடாது நினைச்சா பழனிசாமி இந்த தோல்விகளுக்கெல்லாம் தார்மீக பொறுப்பெடுத்து, நான் இந்த இயக்கத்தை விட்டு ஒதுங்கி ஒரு தொண்டனாக பயணிக்கிறேன் அண்ணன், நீங்க வந்து ஒருங்கிணைப்பாளராக செயல்படுங்க, மற்ற யாரை சேர்க்கணும் வைக்கணும் போறது எல்லாம் அண்ணன் பார்த்துக்கிடுவார். உன்னோட டார்கெட்டு முடிஞ்சு போச்சு. 2017 கூவத்தூரில் தொடங்கி 2024 வரைக்கும் தோல்வியை பார்த்தாச்சு. இந்த 7 ஆண்டு காலம் தோல்வியை பார்த்தாச்சு. இனிமேல் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த கட்சி நல்லா இருக்கணும். இந்த கட்சியால் தான் நம்ம வளர்ந்தோம், இந்த கட்சி தான் நமக்கு சோறு போட்டது, இந்த கட்சி தான் தன் பிள்ளைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க போகிறது. வருங்காலத்தில் தானே ஒரு முதல்வர் ரேஞ்சுக்கு போவார்னு எடப்பாடி பழனிசாமி அம்மா இருக்கும்போது கனவு கண்டிருப்பாரா? ஆனால் அதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அம்மா இருக்கும்போதே 2 தடவை முதல்வராக இருந்தவர். நல்லா புரிஞ்சிருங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நினச்சிருப்பாரா? ஜெயக்குமார் நினச்சிருப்பார், தன்னை முதல்வர் ஆக்கணும்னு நினச்சாரு. சபாநாயகர் பதவியை பிடுங்கப்பட்டதுங்கிறதெல்லாம் ஒரு உண்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நினச்சிருப்பாரா? நினச்சிருக்க மாட்டார். ஆனால் நினைக்காத ஒருத்தர் இந்த கட்சியில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, இந்த கட்சி நல்லா இருக்கணும், இந்த கட்சி 100 ஆண்டு காலம் வளரணும், அம்மா சட்டசபையில் ஒழித்த குரல் ஒன்றுமானா 2024 இவர் வந்து இனிமேல் இந்த இயக்கத்தை நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக செயலாற்றுகிறேன், கழக ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவரிடம் ஒப்படைக்கணும்னு சொன்னாலே சின்னமும் முடக்க வேண்டிய இல்லை, கட்சியும் உடைய போகிறது இல்லை. 2000 ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக களங்காணும் மாபெரும் வெற்றி பெறும். எப்படி மருங்காபுரியில் மதுரை கிழக்கில் இரட்டையில இடைத்தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதோ அதுபோல எடப்பாடி பழனிசாமியின் மனமாற்றம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் மாபெரும் வெற்றி பெறும். நீங்க சொல்ற மாதிரி அவர் 2 பேருமே இணைஞ்சிருந்தா இன்னைக்கு வந்து அது வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்கும். அது எல்லா அரசியல் வல்லுநர்களுமே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவில் உள்ள இருக்கக்கூடிய தொண்டர்களோட விருப்பமா கூட அது இருக்கலாம். ஆனா எடப்பாடியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல ஓபிஎஸோட இணைப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றது. திமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. இல்ல அவங்க இப்போ ஒருவேளை நீங்க திமுக வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்ச மாதிரி ஆயிடும் இல்லையா? இதுல பாஜக செகண்ட் பிளேஸுக்கு வர்ற மாதிரி வேலை செஞ்ச மாதிரி இதுவே ஆயிடும் இல்லையா? அது வந்து எடப்பாடி பழனிசாமி தானே வளரணும். நான் தான் அதான் சொல்லிட்டேனே, இத்தனை தோல்வி ஆயாச்சுங்க, வெளியில தெரியாம எத்தனையோ தோல்வி. இப்ப வரப்போற தோல்வி 2 பேருக்குமானதா ஆயிடும். அந்த ரெட்டைலை ஒரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காருங்க, அவ்வளவுதான். இந்திய கூட்டணியில இருக்காரு. அவரு வந்து இந்த இப்போ கூட அவர் வந்து சின்னத்தை முடக்குங்கள்னு அவர் கொடுக்கல. அவருடைய மனுவை நீங்க பாத்தீங்கன்னா, கழக ஒருங்கிணைப்பாளர் பதவி 2026 வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது நிலுவையில் உள்ளது. நீதிபதி ஜெயச்சந்திர சார் போட்ட தீர்ப்பும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதா இல்லை ஆகலை, 2026 வரைக்கும் இருக்கு. இதுதானே அந்த தீர்ப்பு.
இல்லைன்னு சொல்லி நீங்க அந்த பதவி காலாவதி ஆகிவிட்டது. எந்த ஹைகோர்ட்டுக்கும் போல, எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போல. பட் அவங்க எடப்பாடி தரப்புல இருக்கவங்க அதானே சொல்றாங்க. அவங்க ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து எடப்பாடி தரப்புல இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அது வழியா நீங்க வந்து ஒரு கட்சி தேர்தலை நடத்தி அந்த கட்சி தேர்தலில் ஒற்றை ஓட்டில் 2 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ஒற்றை ஓட்டில் கழக ஒருங்கிணைப்பாளர், அது 5 ஆண்டு கால பதவி. அதை புரட்சித் தலைவர் விதியில தெளிவாக சொல்லியிருக்காரு. பொதுச் செயலாளரை வந்து தொண்டை தேர்ந்தெடுத்துட்டான்னா அந்த தொண்டை அந்த பொதுச் செயலாளரை 5 ஆண்டு காலம் மாற்ற உரிமை யாருக்கும் கிடையாதுன்ட்டார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் வந்து ஓபிஎஸ் அவரை நீக்கிட்டோம், அவர் கட்சியில அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது, அவர் எப்படி வழக்கு போட முடியும்? அந்த எல்லாரும் யாரு அதை சொல்லுங்க. அவங்க இபிஎஸ் அவங்க சேர்ந்த யாரு அதை சொல்லுங்க. அதிமுக தொண்டர்கள் சொல்றாங்க. அந்த தொண்டர்கள் யாரு நீங்க சொல்லுங்க. எந்த தொண்டர்கள்ட்ட நீங்க கேட்டீங்க? தொண்டர்கள்ட்ட வைக்கணும்னா அதை நீங்க அப்படியும் நீதிபதி ஜெயச்சந்திரன் சார் ஒரு இது கொடுத்திருந்தார், ஒரு அட்வொகேட் கமிஷன் ஒன்று நியமிச்சு நீங்க வந்து எல்லா இடத்திலும் தேர்தல் நடத்துங்க அப்படின்னு அதுவும் கொடுத்திருந்தாரு. ஆளுமை மிக்க எடப்பாடி பழனிசாமி தாம் பின்னாடி தலைவர்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்க, மக்கள் பலத்தோட இருக்கிறேன்னா அன்னைக்கு தேர்தல் வைக்க வேண்டியதானே. ஊருக்கு பெட்டி வச்சிருக்கலாமே, அம்மா காலத்து உறுப்பினர் அட்டையெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கலாமே. நல்லா புரிஞ்சிருக்க. அண்ணன் தயார் தானே சொன்னார். எல்லாரையுமே நீங்கள் கட்சிக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் தேர்தல் வச்சுக்கலாமா? ஏன் பயப்படுவார்? பயந்து விதியை மாற்றினார்ல. 10 மாவட்ட செயலரை முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும், 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கணும், 3 ஆண்டு காலம் தலைமை பதவியில் இருக்கணும். இதெல்லாம் தலைவருடைய கட்சிக்கு கிடையாது, எடப்பாடி பழனிசாமியோட கட்சிக்கு. ஓகே. ஆனால் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து போய் மீட் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா, இல்லை அது ஏதாவது புதுசாக மரியாதை நிமித்தமாக புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போனோன்னா அண்ணன் சொன்னது. நான் ஊரில் இருந்தேன் அப்போ, அதனால் நானும் தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்புறம் இன்றைக்கி அண்ணன் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அது பார்ப்பாங்கல்ல ஒரு மாதிரி. இல்லை, ஏன்னா ரஜினி சார் வந்து அவர் சினிமாவில் ரொம்ப சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத சொல்கிறப்ப அவர் பாஜகவோட ஒரு முகம்னு சொல்லி சில பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கிறப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து போய் பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப ஏதாவது திட்டம் இல்லாமல் இருக்காரு. பாஜக முகத்தை மட்டும் பார்க்காதீங்க. இதே திருமதி ஜானகி அம்மையாருக்கு 100ஆண்டு விழான்னு ஒன்று நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. அந்த இடத்துல அவர் எதை பற்றி கவலைப்படாமல் இந்த ரெட்டைலை சின்னத்தை குறிக்கோளாக எடுத்து காட்டுறாரு பாருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஜிங்ஜாங்கா போட்டார் அவர் இல்லையே. மற்றவங்களெல்லாம் அப்படி இப்படின்னு போலார மாதிரிலாம் பண்ணலையா. நடிகர் திரு ரஜினிகாந்த் தெளிவாக சொன்னார், இந்த ரெட்டைலை சின்னத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க. அதே தான் நான் வந்து லீமர்டியில் அண்ணாமலை கிட்டேயோ கருணாகரன் செட்டியும் சொன்னேன். நீங்கள் இந்த ரெட்டைலை சின்னத்தை வச்சுக்கிட்டு தாமரை ஜெயிக்காது, எதிர்த்துனா முடியாதுன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். இல்லை, இன்னைக்கு ரஜினிகாந்த் நான் என்ன நினைச்சிருக்கேனோ அதை வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு அதில் சொல்றாரு. இன்னைக்கு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், அவர் ட்வீட்ல கூட புத்தாண்டு வாழ்த்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்போதுமே ஆண்டவன் எல்லாரையுமே நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நார்மலான அவரோடது இருக்கும். ஆண்டவன் கெட்டவங்களை சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் புத்தாண்டு வாழ்த்து சொல்றாரு. அப்படிங்கிறப்போ இதெல்லாம் பொருத்தி பார்க்க ஒருவேளை ஓபிஎஸ் பக்கம் ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரோ. அன்னைக்கே வந்து நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, அன்னைக்கு அந்த திருமதி ஜானகி அம்மையார் 100ஆண்டு விழாவில் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிவுரை சொன்னார். நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தால் இந்த ரெட்டைலை சின்னம் எப்படி இருக்கணும், ஜாஜேன்னு வந்த போது இந்த சின்னம் முடக்கப்பட்ட போது அது தோல்வியை சந்திச்ச விதத்தை எல்லாத்தையும் அவர் வந்து எடுத்துரைச்சார். நல்லா புரிஞ்சிருக்க. திரும்பி அந்த ஜானகி அம்மையார் தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்த சின்னத்தை வந்து ஒருங்கிணைச்சு, கட்சியை ஒருங்கிணைச்சு சின்னத்தை கொடுத்தார். அதை எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு அவர் கொடுத்த அறிவுரை. அப்போ அங்க அவருக்கு தெரியுது ஓபிஎஸ் ஒரு நல்லவருங்க. இதே சின்னம் இன்னைக்கு ஓபிஎஸ் கையில் இருந்து, இதே பவர் வந்து ஓபிஎஸ் கையில் இருந்தால் ஓபிஎஸ் எல்லாரையும் அரவணைப்பாரு. எடப்பாடி பழனிசாமி யாரையும் அரவணைக்க மாட்டேங்கிறாரு. இது சாதாரண ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தெரியாம. இது இப்படி எடுத்துக்கலாமா? ஒருவேளை அப்ப இபிஎஸ் எதிராக பாஜக, ரஜினிகாந்த் சார், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒரு திட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிக்காரங்களுமே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் சொல்லுவாரு, துரோகம் செய்யிட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி, துரோகி, கட்சிக்கே துரோகம் பண்ணவர் சொல்லிட்டாரு. ஒன்று திருமாவளவன் என்ன சொல்லுவாரு, எடப்பாடியை நம்பி போனால் தெருவில் தான் நிற்கணும், நான் எடப்பாடியோடலாம் கூட்டணி கூட. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரெல்லாம் ஆக எடப்பாடி எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டார். பிஜேபி சொல்கிறாப்புல. இப்படி தேமுதிக அவங்க பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் வந்து தெளிவாக சொன்னாங்க, 4 பேரும் இணைஞ்சா
அதிமுக பலம் கொண்ட கட்சியாக இருக்குங்கிறது சொல்கிறாங்க. ஒரு மாற்று கட்சியை சார்ந்த பொதுச் செயலாளர்கள், தலைவர்கள், அந்த கழகத்தை நடத்திட்டு இருக்கிறவங்களே இந்த அதிமுக இணைஞ்சால் பெரும்பான்மையான வாக்குகளை பெறும், நல்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் வருங்கிறது தெரியும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையே. பட் அவர் சொல்றாரு இன்னமும் அந்த பிரம்மாண்ட கூட்டணி அமையும்னு சொல்றதுனால இப்ப சமீபத்தில் பேப்பர்ல சில வரக்கூடிய ஊடகங்கள்ல வரக்கூடியதை வச்சு இந்த கேள்வி கேட்கிறேன். என்னோட யூகம் கிடையாது. அது என்ன சொல்றாங்கன்னா விஜயோட அவங்க கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இருந்துச்சு. பாமகவோட அவங்க வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்குறப்போ விஜய், பாமக, ராமதாஸ் இவங்கெல்லாம் ஒருவேளை கூட்டணி வச்சாங்கன்னா அதுவே ஒரு பெரிய கூட்டணியாக அமையும் இல்லையா? ஸோ அதுவே உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்கு. சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி முதல்ல நினைச்சது விடுதலை சிறுத்தை, திருமாவளவன் நினைச்சாரு. அங்கே உடனே ஆதவ அர்ஜுனா வந்து அங்கே 2ஆ உடஞ்சி போச்சு. ஓகே. அடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியை நம்பி இருந்தார். அங்கே அப்பா அம்மா எனக்கு பிரச்சனை வந்து அங்கே 2ஆ உடஞ்சி போச்சு. விஜய் இவ்வளவும் தெரிஞ்ச பிறகு விஜய் இவரோட கூட்டணி வைப்பாப்லையா? சீமானே வைக்க மாட்டேன்னு ஓட போது ஒருவேளை இது நான் கேட்குறேன், ஜஸ்ட் ஒரு கேட்குறேன். சீமானே நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட வைக்கிறக்கூடிய மூடில் இல்லைங்கிற மாதிரி ஓடும்போது இவ்வளவு வேறையும் பார்த்து தெரிஞ்சு ஒரு அரசியல் வியூகத்தை கொண்டு வரக்கூடிய விஜய், நடிகர் விஜய், இவர் எல்லாருடைய துரோக பட்டியலை பார்ப்பார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர் கூட கூட்டணி வைக்கும்போது இந்த தலைமை, இந்த கட்சி என்ன செஞ்சுது, மக்களுக்கு என்ன செஞ்சுது, தொண்டர்களுக்கு என்ன செஞ்சுது எல்லாத்தையும் பார்த்தா தான் ஒரு கூட்டணி வைக்க முடியும். வெறும் சும்மா போய் ஒரு கூட்டணி வைக்க முடியும். பட் எலெக்ஷன் டைம் நேரம் நெருங்குறப்ப அந்த ஒரு வெற்றி வியூகத்தை பார்ப்பாங்க இருக்கும். ஆனா ஒருவேளை நான் ஜஸ்ட் இது கியூரியாசிட்டிக்காக அந்த இதில் கேட்குறேன். ஒருவேளை விஜய், ராமதாஸ் இவங்க விஜய், ராமதாஸ் அதாவது தாவேகா, பாமக, இப்போ இருக்கிற இபிஎஸ் அணி இவங்க எல்லாம் கூட்டணி அமைச்சாங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? கூட்டணி வராது சார். கற்பனைக்கு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நடிகர் விஜய் நீங்கள் குறைச்செல்லாம் மதிப்பு விடாதீங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க. அதை ரஜினிகாந்தே சொல்லியிருக்காரு. நான் செய்ய முடியாததை தம்பி செய்ய துணிஞ்சிட்டாப்புலன்னுட்டாரு. நல்லா புரிஞ்சுருங்க. இன்னைக்கு யார் வீட்லேயே 5 ஓட்டு இருக்குன்னா 2 ஓட்டு சாலிடாக விழுந்துரும் விஜய்க்கு. நல்லா புரிஞ்சுருங்க. நீங்களே நானே சொல்கிறேன், நான் கட்டுப்படுத்த முடியாது. ஓகே. ஏன்னா பசங்க அப்படி இருக்காங்க. அப்போ நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாபு? அப்போ இதே போல் ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். ஓகே. நான் போய் விஜய்க்கு போடாதன்னு நான் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உரிமை. நல்லா புரிஞ்சுக்கிறேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். என் வீட்டிலேயே இப்போ 2 ஓட்டு நாங்கள் போட்டுருவோன்னு சொல்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது இதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பசங்க, நீங்கள் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற தலைவர்களோட பசங்க இதெல்லாம் பார்க்கும்போது விஜயோட ஓட்டு வந்து வரதான் செய்யும். 10-15% ஓட்டு இப்போதைக்கு நிலுவையில் இருக்கு. நீங்கள் அவர் ஒரு வங்கியாக வச்சிருக்காருன்னு நினைச்சிருக்க டெபாசிட். ஏன்னா அவருடைய கூட்டணியை பொறுத்து அவர் முதல்வர் ஆணும்னு சொல்லி கனவுல இருக்கிறவங்க, அவருடைய ரசிகர்கள், அவரை நம்பி அந்த களத்தில் நின்று வேலை செய்கிறவங்க எல்லாரையும் பார்க்கணும். இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிஎம் ஆறாருன்னு சொன்னனால தான் நாங்கள் ரத்தத்தை உழைச்சி நாங்கள் போய் நின்று தலைவராக சிஎம் ஆக்குறோம். நீங்கள் விஜய் வந்து இன்னொருத்தரை சிஎம் ஆக்குறாரு, ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆக்குறாரு, விஜய் கூட்டணி வைக்கிறாருன்னா விஜய்க்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? இல்லை, ஒருவேளை அவங்க கூட்டணியில் பேசுனாங்கன்னா எடப்பாடி சிஎம், விஜய் டெப்டி சிஎம் அப்படிங்கிற மாதிரி சோழி முடிஞ்சில்ல சார். ஒரு டெப்டி சிஎம் இந்த கட்சிக்காக இருந்த 3 ஆண்டு காலம் 3 முறை முதல்வராக இருந்த ஒரு டெப்டி சிஎம்மையே நீ ஒதுக்கி வச்சு போட்ட சிஎம்ங்கிற ஒரு அந்தஸ்தில் கட்சியில் எவ்வளோ பவர், கையெழுத்து போட்டவர், இன்று வரை எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருங்கிணைப்பாளராக கையெழுத்து போட்டவர் ஓபிஎஸ் அவர்கள். அவரையே நீ தூக்கி போட்ட பிறகு இதே நாளைக்கு இதே விஜய் நீ டெப்டி சிஎம் கொடுக்குறேன்னா அண்ணா விஜய் என்ன அந்த அளவுக்கு விவரம் தெரியாதாளா? நாளைக்கு இவர் சிஎம்மாக இருந்தால் என்ன வேணாலும் பவர் பண்ணலாமா, என்ன வேணாலும் செய்யலாமா, சாதிக்கலாமா? அது அவருக்கு விஜய்க்கு தெரியாதா? இவர்கிட்ட போய் டெப்டி சிஎம்மாக இருப்பாரா? சரி, விஜய் முதல்வராக இருந்து எடப்பாடி பழனிசாமி டெப்டி சிஎம்மாக இருப்பாரா? அவர் கூட்டணி வருவாரா? அந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அவன் டெப்டி சிஎம் கேட்பாங்களா? அப்போ நம்ம ஆந்திராவில் கொடுத்த மாதிரி 6 சிஎம் டெப்டி சிஎம் கொடுக்கணும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துருவாரா? எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ்ஸை தள்ளுறதுக்கு, வெளியே ஏற்றுறதுக்கும் ஒதுக்குறதுக்கும் இந்த மாதிரி குறுக்கு வழியை கையாளதுக்கு அந்த முதல்வர் பதவி தான். நாளைக்கு ஓபிஎஸ் கேட்டால் கொடுக்க வேண்டிய வந்துருமேங்கிறதுனால தான் திட்டம் போட்டு வேலை செஞ்சார். எதிர்கட்சி தலைவர் பதவி வாங்கிறது வரைக்கும் வாங்கிக்கிட்டு எப்போ அண்ணன் எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கிட்டாரு, கையெழுத்து போட மாட்டேன், ராஜ்யசபா எம்பியில் எல்லா நிர்வாகிகளும் ஷேர் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய சுயரூபத்தை காட்டிட்டார். வரம் கொடுத்தவர் தலையிலே கையை வைக்க தொடங்கிட்டார்.
அப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் இப்போ ஓபிஎஸ் நிற்பாங்களா? என்ன பிளான் என்ன இருக்கு சார்? அது இப்போ இன்னைக்கு இருக்கிறது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஒருவேளை பிஜேபி நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் நிற்பார். இல்லை அண்ணன் ரெட்டையில சிம்பிளை மீட்டெடுக்கணும், ரெட்டையில சிம்பிள் நமக்கு வரணும்னு சொன்னால் அண்ணன் களத்தில் ஆள் விட்டு ரெட்டையில சிம்பிளை கேட்பார். ஓகே. ஸோ ஃபைனலாக என்ன தான் ஆகும்? இப்போ இபிஎஸ்ட்டு தான் அதிமுக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறப்போ அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இபிஎஸ்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அதிமுகவை எதிர்காலம் புரியல நீங்க சொல்ற கேட்கறது. இல்லை, இப்போ இருக்கக்கூடிய சூழலில் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தான் கட்சின்னு சொல்கிறாங்க அதிமுக. அது அவங்க சொல்லிட்டு தான் சார் இருப்பாங்க, அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இது நாளைக்கு கோர்ட்டுப்படி ஏறிக்கிட்டே இறங்கிட்டே இருக்கோமே. ரெண்டு பேருமே வந்து கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போடுறீங்க, அவங்க திருப்பி மறுபடியும் மறுப்பு ஒன்று சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது இப்படியே தான் போயிட்டு இருக்குமா? என்ன ஆகும்? அதிமுக தேர்தலுக்கு வலுவாக இருந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி என்னைக்கு மனமாற்றம் வாராரோ, தான் முதல்வராக இருந்தாச்சு, அமைச்சராக இருந்தாச்சு, பல ஆண்டு சம்பாதிச்சாச்சு, நாளைக்கு இந்த கட்சி அழிஞ்சு போனால் இந்த பாவம் தன்னை குடும்பத்தை சார்ந்தவர் 7 ஜென்மத்துக்கு வந்து சேருங்கிறது தெரிஞ்சு மனமாற்றம் பண்ணுறாருன்னா, ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ணினார்னா இந்த கட்சி வந்து உடனே நாளைக்கு எல்லா வழக்கும் வாபஸ் ஆயிரும். அவர் மாறவே இல்லை. மனம் மாறலைன்னா அவர் மட்டும் இல்லை, இது வந்து நான் சாபம் விடுறேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தொண்டனுடைய இரத்த கண்ணீர், இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வைத்தறிச்சல் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி அந்த குடும்பத்தினருக்கு வம்ச வழியாக வந்துடும். அதுதான் உண்மை. மனமாற்றம் வேண்டும், எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் 4 ஆண்டு காலம் முதல்வராக இருக்க யார் உறுதுணை புரிஞ்சாங்க? மக்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா உங்களை வெற்றி பெற வச்சுருப்பாங்க. உங்களை வெற்றி பெற வைக்கல, தோல்வியை கொடுக்குறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே உங்களுடைய ஒற்றுமை அனுசரிப்பு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் நாளைக்கு ஓபிஎஸ் அண்ணன் கையில் ரெட்டையில சின்னமும் கட்சியும் ஓபிஎஸ் அண்ணன் தாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சுன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் அவர் கூப்பிட்டு எல்லாத்தையும் அரவணைப்பார் சார். ஓகே. எடப்பாடியும் அரவணைப்பார். எடப்பாடியும் கூப்பிடுவார், வாங்க பழனிசாமி பார், தேடி போய் கூப்பிடுவார். ஒருவேளை எடப்பாடியாருக்கு சாதகமாக வந்துச்சுன்னா, எடப்பாடி சாதகமாக இருந்தால் எடப்பாடி தான் சொல்லிட்டாரு ஓபிஎஸ் கிடையாது, சசிகலா கிடையாது, தினகரன் கிடையாதுன்னு சொல்லி ஒதுக்கி தானே வச்சுட்டு இருக்காரு. அதனால சாதகமாக வராது. ஓகே. இதை தலைவர் வகுத்த கட்சி கண்டிப்பாக வராது. அதுபோல் அவர் கையில் நாங்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, நிர்வாகிகள் இருக்காங்கன்னா சொல்லலாம். ஆனால் அந்த எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் கடைசி 6 மாத காலம், உங்களுக்கு தேர்தலுக்கு முந்தைய ஒரு 6 மாத காலத்தில் எல்லாரும் கலந்து நிற்பாங்க. அவங்கவுங்க தொகுதியில் இப்போ பிஜேபியை வச்சு வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் அந்த எம்எல்ஏ எங்கே பிஜேபி இருக்கோ அங்கே போயிடுவாங்க. எடப்பாடியை நம்பி அந்த களத்தில் நிற்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுருங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய பிளவு உருவாகும். அந்த பிளவெல்லாம் இவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த பிளவுகள் வரும்போது இவரை நம்பி எந்த கூட்டணி கட்சியும் போக மாட்டாங்க. ஏன் நீங்கள் இப்படி கூட வச்சு பாருங்களா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைவராக்கிட்டாங்க சார். நீங்கள் சொன்னதுக்கு நான் வரேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி, அமித்ஷாலாம் சொல்லி இந்த தமிழ்நாட்டு தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் அண்ணன் ஓபிஎஸ், பிஜேபி கூட்டணி, தேமுதிமுக கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, நல்லா புரிஞ்சுருங்க, தமாக கூட்டணி, நடிகர் விஜய் கிட்ட பேசி வாங்க வெற்றி பெற்று வந்து உங்களை எதிர்கட்சி தலைவர் வரிசையில் கூட உட்கார வைக்கிறாங்க. பிஜேபி பக்கம் அவர் தான் பாசிசம் பாயாசம் சொல்லியிருக்காரு. பாசிசம் பாயாசம் இது வந்து நான் எப்பவும் சொல்றேன் சார். அவர் வந்து உருவாக்கி வரும்போது ஒன்று காங்கிரஸை கையை பிடிக்கணும். காங்கிரஸ் திமுகவே நம்பி இருக்குன்னா இவர் அடுத்தது பிடிச்சி தான் ஆகணும். அவர் வந்து பாயசம், அவங்க பாசிசம் சொன்னா நீங்க என்ன பாயசம் தான் கேட்டாரு. அது மாதிரி அவர் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது அவருடைய கொள்கை, அவருடைய. ஆனால் ஒரு தேர்தல்னு வரும்போது அங்கே தேசிய ஜனநாயக கட்சிக்கு கூட்டணிக்கு யார் தலைவராக இருக்காரு? ஆனால் ஓபிஎஸ்ல இருக்காரு. ஒரு அதிமுக ஒரு லீடர்ல அங்கே இருக்கிறாரு அந்த கூட்டணிக்கு. அந்த கூட்டணியில இவர் வந்து சேரலாம். நான் பிஜேபி கூட சேர சொல்லலை, நல்லா புரிஞ்சுருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிஜேபியை அரவணைச்சு, விஜயும் அரவணைச்சு அந்த ஒரு கூட்டணி உருவாகி நாளைக்கு அதே தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வரலாம்ல. அது வெற்றி பெறுமா வராதா? கண்டிப்பா 100% வெற்றி பெறும். நீங்க எடப்பாடியே நம்பி போகாதீங்க, எடப்பாடியை கலத்தி விடுங்க. ஓகே, மற்றவங்களை சேருங்க, வெற்றி பெறும். ஓகே, சின்னவங்க என்னதான் இருந்தாலும் அந்த கூட்டணிங்கிற ஒன்று வர, அதுதான் சொல்றேன். ஒரு ஆளுமை மிக்க தலைவர், எல்லாத்துக்கும் தகுதி அடைஞ்சவர், 3 முறை முதல்வராக இருந்தவர். நடிகர் விஜய்க்கு தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் சொல்லுவார், தம்பி விஜய் நீங்களே வேணாலும் முதல்வராக இருந்தீங்கம்பாரு. அப்படிப்பட்ட மனப்பான்மை உடையவர் அண்ணன் ஓபிஎஸ். ஆனால் விஜய் நீங்கள் ஒரு மூத்தவர், நீங்களே இருங்கன்னு சொல்கிற அளவுக்கும் போவோம். இந்த கூட்டணி அமைச்சா எல்லாரும் வெற்றி பெறுவாங்க.
ஏன்னா இங்க ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் இந்த கூட்டணி வந்துடும். நீங்க பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சா விஜய் வரமாட்டார். அதே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் பாஜகவும் அடக்கப்பட்டு நடிகர் விஜயை நீங்க அரவணைச்சிங்கன்னா மற்ற எல்லா கட்சியும் வரும். அதையே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு முக்கியமான லீடரை யாருமே பார்க்காம இருக்கீங்களா? அதான் தெரியல. அதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி தான் இந்த ரஜினி அவரோட சந்திப்பை எடுத்துக்கலாம்ல. ரஜினிகாந்த் அவர்கிட்ட போய் இப்ப விஜய் பேசி விஜய் கிட்ட கன்வெர்ட் பண்ணலாம். இங்க பிஜேபியிலையும் சொல்லலாம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்துங்க சொல்லலாம். அது செய்யக்கூடாது. சொன்னா இந்த கூட்டணி நல்ல ஒரு வலுவான கூட்டணி தானே, திமுக எகென்ஸ்டான ஒரு கூட்டணி தானே. அங்க எதிர்கட்சி தலைவர் வரிசையில் அவரே ஒரு படத்துல சொல்லுவார், ஒரு படத்துல எல்லாரையும் தேர்ந்தெடுப்பார் சர்க்காருங்கிற படத்துல, கடைசியில நான் எதிர்கட்சி வரிசையில கேள்வி கேட்கிற இடத்துல இருப்பேன் இருப்பார் விஜய். நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. அது போல அவர் கேள்வி கேட்கிற இடத்துல முதல்ல உட்காரட்டுமே. அதனால உங்க கூட கூட்டணி வைக்கலாம். அண்ணா ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருப்பாரு, நடிகர் விஜய் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரு. அம்மா இருக்கும்போது விஜயகாந்த் உட்காரலையா? பட் இதே யூட்டனா எடப்பாடியும் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா அவர் அரவணைச்சு கட்சியை ஒருங்கிணைச்சாதான் அவர்கிட்ட இருக்கும். அவரை நம்பி போகணும்ல. அவரை நம்பி போகணும்ல நீங்க. ஆனா இங்க ஒரு வலுவான கூட்டணி இருக்குல்ல. பிஜேபிக்கு தேவை ஒரு 10 சீட்டு இல்ல 15 சீட்டு இல்ல 20 சீட்டு கூட வைங்க. அதுக்கு மேல பிஜேபி தாமரை எங்க நின்று வெற்றி பெறும்? நம்ம ஒரு கால்குலேஷன். பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டத்தை தள்ளி தென் மாவட்டத்தில் ஓட்டு வாங்கிட முடியாது. நல்லா புரிஞ்சுல. பாமக இங்க வந்துருச்சுனாலே எடப்பாடியே டெபாசிட் காலி ஆயிடுவாரு. அவர் தொகுதியில் ஜெயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுருங்க. அடுத்தது தேமுதிமுக, அவங்க ஓட்டால தான் இந்த 83 லட்சம் ஓட்டாது கிடைச்சிது. நல்லா புரிஞ்சுக்கணும். விருதுநகரில் அந்த பையன்லாம் 4000 ஓட்டில் டிஃப்ரெண்டில் போனோம். அதே பிஜேபி கூட ஆதரவு வச்சு அந்த பையன் வெற்றி. நீங்க யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பிஜேபியோட ஆதரவு வச்சு தேமுதிமுக விருதுநகர்ல இருந்தா வெற்றி. அப்ப அது அவருக்கு கிடைச்சது அதிமுக கூட்டணியில கிடையவே கிடையாது சார். சின்னத்துக்கு ஒரு ஓட்டு இருக்குல்ல. நீங்க நல்லா புரியுங்க. சின்னத்துக்கால ஓட்டு இல்ல. தேமுதிமுகல அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒருத்தருக்கு மதுரை விருதுநகர் இந்த ஏரியால அந்த படம் வச்சு பூ வச்சு வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு கும்பிடுறத நான் கண்ணாலே பார்த்தவன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு தெருலையும் விஜயகாந்த் வச்சு கும்பிடுறாங்க, மறுக்க முடியாது. அந்த இடத்துல அதுவும் விருதுநகர் பெரும்பான்மையான நாடார் சமுதாயங்கள்லாம் இருக்கிற இடம், நாயுடுஸ் அந்த அந்த கம்யூனிட்டி பிரகாரம் பார்த்தா கூட அதிகமான நாடார்ஸ் இருக்கிற இடம், முக்குலத்தூர் இருக்கிற இடம், எல்லாருமே கலந்து இருக்கிற இடத்துலையே அந்த பையனுக்கு அவ்வளோ ஓட்டு வந்திருக்குன்னா அது அதிமுக எடப்பாடி தலைமை வச்சே இல்லை. ராஜேந்திர பாலாஜியால் எவ்வளோ செய்ய முடியுங்கிறது அந்த தொகுதிக்கு மட்டும்தான் தெரியும். அவரே தோத்து போனார் சார். நீங்க நல்லா புரிஞ்சிருங்க. அவருக்கு அங்க கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு இல்லையா? அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு அவர் ஜெயிச்சிருக்கணும்ல. லாஸ்ட் டைம் தேமுதிமுகங்கிறது அங்க வந்தது. அப்புறம் நடிகர் சரத்குமார் அவர் மனைவி ராதிகா நிக்கிறாப்புல பிஜேபியில அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க. டஃப் கொடுத்து தான் வந்தாப்புல. ஆனா இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேஷன் பண்ணும்போது அந்த ஓட்டுக்கள் எல்லாம் பெரும்பான்மையான ஓட்டுக்கள் எல்லாம் விஜயகாந்தோட மறைவு, அந்த ஒரு ஆதங்கம் அந்த பையனோட முகத்தில் தெரிஞ்சதுனால அது கிடைச்ச ஓட்டு. அது எடப்பாடி பழனிசாமியோட முகத்தோட ஓட்டு இல்லை. ஏன்னா நான் அந்த மாவட்டத்தோட சேர்ந்த உறவினர்களோட எனக்கு டைப் உண்டு. என் சொந்தக்காரங்களாம் நிறைய அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க, அந்த இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால அதிமுக உள்ளவனே விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கூடால இருக்கிற சொந்தக்காரங்களே விஜயகாந்த் பையனுக்காக ஓட்டு போட்டாங்க சார். நான் உண்மை சொல்றேன். ஓபிஎஸ் ஆதரவாளர்களே அந்த மாவட்டத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க அவங்கள சார்ந்தவங்களே விஜயகாந்துக்கு முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க சார். ஒரு சில பட்டாசு தொழிலாளர்களுடைய டைஃப்ல நான் சொல்றேன். உடனே எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவால கிடைச்சிடலாம் அந்த தம்பட்டை அடிக்க வேண்டாம். அப்படி கிடைச்சிருந்தா டாக்டர் கிருஷ்ணசாமி ஜெயிச்சிருக்கலாமே. தென்காசியில ஏன் தோத்தாரு? ஏன் ஜெயக்குமாரோட பையன் ஜெயிச்சிருக்கலாமே? ஏன் டெபாசிட் காலியாச்சு? அதெல்லாம் நீங்க விஜயகாந்த் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் விஜயகாந்துக்கு ஒன்று தனி ஒரு பெல்ட் அது இன்னமும் இருக்கு சாலிடா. அவர் ஜெயிச்ச 8 சட்டமன்ற தொகுதியை நீங்க எடுத்துக்கிட்டாலும் திருமங்கலம், திருக்கோவிலூர், கள்ளக்குறிச்சி, விருதுநகர் இந்த மாதிரி தான் நீங்க இருக்கும். எடப்பாடி தொகுதியில் மட்டும்தான் எடப்பாடி ஜெயிச்சாரு. சேலத்தில் இருக்கிற 6 தொகுதியில்
எடப்பாடி தொகுதியில் மட்டும்தான் எடப்பாடி ஜெயிச்சார். அவரை சார்ந்த அந்த தொகுதி ஃபுல்லாக ஜெயிச்சிருக்கணும்ல சார்? ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் ஜெயிக்கல? தருமபுரியில் டெபாசிட் காலி ஆகிட்டார்ல. அதெல்லாம் நீங்கள் யோசிங்க. உங்கள் வட மாவட்டத்திலேயே நீங்கள் என்னெல்லாம் பார்த்தாலும் கவுண்டர் பெல்ட்டுன்னே இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அங்கெல்லாம் எங்கே தோல்வி தானே. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஆமாம் என்கிட்ட இருக்குது 8-10 தொகுதி. எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்க தொகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் விஜயகாந்த் பேஸ். ஓகே, நடிகர் விஜயகாந்தோட பேஸ் தான் அந்த இரக்க உணர்வு, ஒரு ஆறுதல். அது ஒரு தலைவர் மறைந்த ஒரு கண்ணீருக்காக, அந்த பையனுக்காக, அந்த அம்மாவுக்காக, அந்த அம்மா போய் ஓட்டு கேட்டதுக்காக அந்த அம்மாவை பார்த்து போட்ட ஓட்டு தான் அந்த ஓட்டு. அதெல்லாம் கூட்டினா தான் இவருக்கு அந்த 83 லட்சமே வருது. 2.25 கோடிக்கு உறுப்பினர் அட்டை வச்சுக்கிட்டு இந்த தேமுதிமுகவோட ஓட்டெல்லாம் சேர்த்தா தான் அந்த 83 லட்சமாக வருது. இல்லைன்னா அது கூட கிடையாது சார். பட் ஓகே, இது எல்லாமே என்னன்னா நம்ம மாநிலங்க தேர்தலுங்கிறப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வரப்போ அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் கூட்டணியை பொறுத்து தான். இன்னைக்கு நீங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து கூட்டணியை விட்டு கொடுத்து போக மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டாரு. அவரை சார்ந்து எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கிற பிரிவினைனால இதே அதிமுக நல்ல ஒற்றுமையா இருந்தால் அங்க குரல் கொடுத்துட்டு வெளியில வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே மனப்புழக்கம் இருக்கு. ஒரு மாணவியோட பாலியல் பிரச்சனைகள், வேங்க வயல் பிரச்சனை, இப்படியெல்லாம் நிறைய சீர்கேடுகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் எடுத்துரைச்சு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இன்னைக்கு கூட அண்ணன் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். சௌமியா அன்புமணியோட இதை போராட்டம் நடத்த விடாமல் தடை பண்ணுறது, கைது பண்ணாங்க. இதெல்லாமே வந்து அண்ணா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒன்று பண்ணியிருந்தார். நான் டக்குன்னு இப்போ வந்திருந்தனால சரியாக போயிருக்கல, அவரோட அறிக்கையை படிச்சிருவேன். அது மாதிரி அனுதினமும் 2-3 அறிக்கைகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அறிக்கைகள் சமர்ப்பித்து தான் இருக்காரு. போராட்டம் பண்ணலை, ஆனால் இருந்தாலும் ஒரு கண்டன அறிக்கை, அவருடைய கண்டன அறிக்கையை கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஓகே, ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். போராட்டத்தை நடத்துகிற காலங்கள் வந்து இப்போல்லாம் மலையேறி போச்சு சார். நீங்கள் முன்னாடி மாதிரி போராட்டத்துக்கு யாரோ வராங்களா? நான் இப்போ ஒன்றுமே கேட்கல. முன்னாடி ஒரு அதெல்லாம் ஆளு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்து உள்ளே விடுறது பெரிய விஷயமா? அதெல்லாம் அண்ணன் செய்ய மாட்டாரு. நான் இப்பவும் சொல்றேன். இப்போ இன்னைக்கு சாயந்தரம் இப்போ இந்த மாங்கொல்லையில் மயிலை மாங்கொல்லையில் இவர் பேசுகிறார், இல்லை அவர் பேசுகிறார்னு சொன்னால் திமுகவா அண்ணா திமுக ஒரு தலைவர் பேசுனா அங்கே ஒரு 500 பேர் 1000 பேர் கூடுவாங்க. இன்னைக்கு நீங்கள் சொல்லி பாருங்களா பார்ப்பேன், டிவியை விட்டு யாரும் நகல மாட்டாங்க. நீங்கள் அதே இன்னைக்கு ஏன்னு கேட்டால் எல்லாமே சமூக வலைத்தளம் ஆகிப்போச்சு. அதே நீங்கள் இப்போ யூடியூப்பில் பார்க்குறாங்களா, அதில் யார் என்ன பேசுகிறாங்களா, பேட்டி கொடுக்குறாங்களா, அங்கேயே பார்த்து அரசியலை கணிச்சிருந்தாங்க மக்கள். போய் நின்று மாங்கொல்லையில் நின்றுக்கிட்டு பிரச்சாரத்தை கேட்குறதுக்கு அளவுக்கு இன்னைக்கு யாரும் முன் வரல. ஓகே, அதுதான் நான் சொல்ல வரேன். அதே போல் இந்த ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் வந்து யார் நடத்தினாலுமே அது ஒரு கண் துடைப்பு தான். அது வந்து கட்சிக்கார உணர்வு பூரா வரலாம், பாக்கி உள்ளது ஒரு கூட்டணிக்கு கூட்டு வந்து விடலாம். அது இவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க, கல்யாண மண்டபத்தில் வைப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, சாயந்தரம் 5 மணி 6 மணிக்கு. அது காவல் போலீஸ்காரங்களுக்கும் கஷ்டம், பொதுமக்களுக்கும் கஷ்டம், எல்லாத்துக்கும் கஷ்டம். இல்லை ஏற்கனவே ஏன்னா இவங்க இபிஎஸ் அணியர் வந்து ஏற்கனவே சொல்றது என்னவா இருக்குன்னா, ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்காருன்னு சொல்றப்போ ஒரு போராட்டம் பண்ணலங்கிறப்ப அது உண்மையாயிடுற மாதிரி சொல்லிடுவாங்களோ. அவருடைய கண்டன அறிக்கையை பாருங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கண்டன அறிக்கைக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியோட கண்டன அறிக்கை எல்லாத்துக்குமே வரும். இதை பார்த்து தான் படிச்சுக்கிட்டு அடுத்தால அதை டிராஃப்ட் போடுவாங்க. அவங்க ஸ்கோர் பண்ணிடுறாங்களே போராட்டம் நடத்தி, அதனால ஸ்கோர் அதை தான் சொல்லணும்ல. அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, அதுதான் நான் ஒரே ஒரு சின்ன அவங்க ட்ரெண்டிங் யார் இந்த சார் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதுதான் சார் அண்ணன் பொன்னையன் அவர்கள் அதில் அழகாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், 100 கோடிக்கு சம்பாதிக்க விட்டுட்டாருன்னாரு. அந்த 100 கோடி சம்பாதிச்ச மாவட்ட செயலாளர் ஆள்களை பிடிச்சி கொண்டு வந்து விடலான்னு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி குத்த தானே செய்வார். அதான் உண்மை. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம 26 தேர்தல் வர்றப்போகுது. அப்போதான் நமக்கு என்னென்ன இல்லை சார், எடப்பாடி பழனிசாமியின் மனமாற்றம் அதிமுகவின் வெற்றி. ஓகே, ஸோ அது நிகழுமா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்.